போதும்டா சாமி போதும். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது என் கண்ணு கலங்குதுடா. ஏன்டா காலங்காத்தால இந்த மாதிரி வீடியோ எல்லாம் என் கல்ல மாட்டுதுன்னு தெரியல மக்களே. பொண்ணுங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, பசங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. பார்த்தோன்னே காலங்காத்தால அப்படியே டிப்ரெஷன் உள்ள இருக்கிறோம், அப்படியே பஸ்ட் ஆயிட்டான். இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல, பொண்ணுங்களுக்கு மட்டும் எப்படி பேலன்ஸ் இருக்கு? ஆனா எனக்கு தெரியும்டா, பொண்ணுங்களும் அவங்க காசை சேஃப்டியா வச்சு சுற்றுலா பசங்கிட்ட இருந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கறந்துட்டு அவனை மொட்டையாகிட்டு இவங்க காசை அப்படியே பத்திரமா பௌவியமா வச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும்டா, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா பசங்க அப்படி இல்லைல்ல, சேலரி வந்தா போதும், குடும்ப செலவு, இஎம்ஐ செலவு, கடன் செலவு, எல்லா செலவும் போய் லாஸ்ட்ல கருவேப்பிலை கொத்து மாதிரி 600 500 தான் இருக்கும். அதை வச்சு அவன் பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணுவான். இந்த 600 வச்சு இந்த மந்த் ஃபுல்லா ஓட்டிடலாம். ஆனா அதுலதான் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அவன் அந்த 2 நாள்ல எவ்வளவு கரைக்க முடியுமோ கரன்னு கரைச்சிட்டு 2 நாள்ல முடிச்சுட்டு 3 நாள்ல எவன்ட்ட பிச்சை எடுக்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பான். இதுதான் உண்மையிலே பசங்க. இந்த வீடியோல கமெண்ட்ல ஒண்ணு பாத்தங்க, ஒரு பையன் 466 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னதுக்கு எல்லாரும் வந்து கதறானுங்க. இது அக்கௌண்ட்ல 466 இருக்கா, 466 இருக்கா, 466 இருக்கா, பாகுபலி 1000 ரூபாய் தாண்டவே தாண்டாது. நான் இவ்வளவு புலம்புறேன்ல, அதுக்கெல்லாம் காரணமே இந்த வீடியோ தான். டாக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.